பூர்ணிமாவிடம் பேசிவிட்டு போனை வைத்தவன் காரில் சாய்ந்து நின்றவாறே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். நான் எதுக்கு இப்போ அவளை ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கேன்? அவ என்ன குழந்தையா தொலைஞ்சு போக என்று நினைத்தவன் சிகரெட்டை தூக்கி எறிந்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான். வந்தவுடன் முதல் வேலையாக சில பேருக்கு கால் செய்து அவந்திகா பற்றிய விவரங்களையும் கடந்த 3 ஆண்டுகளுக்கான விவரங்களையும் சேகரித்து தர சொன்னான். அவனுக்கு தெரிய வேண்டி இருந்தது, அவ்வளவு கோடிகளை ஜீவநாசமாக பெற்றவள் இந்த நிலைமையில் ஏன் இருக்கிறாள் என்று. மறுநாள் காலையிலேயே அவனுக்கு எல்லா விவரங்களும் வந்து சேர்ந்து விட்டன. அதன் மூலம் அவள் அவளுடைய சித்தப்பாவுடன் இருப்பது, அவருக்கு சிறுநீரக கோளாறு இருப்பதும் அவனுக்கு தெரிய வந்தது. மேலும் படித்தான். பல இடங்களில் அவள் வேலை பார்த்திருக்கிறாள். பாத்திரம் தேய்ப்பதிலிருந்து பணிப்பெண் வேலை வரை. ஆனால் எல்லாவற்றிலும் சில மாதங்களே வேலை பார்த்திருக்கிறாள். அவளது சமூகத்தோடு ஒட்டாத தன்மையே அவளது வேலைகளை அவளிடம் இருந்து பறித்து கொண்டு விட்டனவாம். இவற்றையெல்லாம் படித்தவனுக்கு நேற்று அவளை கண்ட ஞாபகம் வந்தது. அவளது தோற்றம் 25 வயது பெண்ணுக்கான தோற்றமே இல்லை. மிக வயதானவளாக தெரிந்தாள். 3 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாள் போலும். ஆனால் ஏன்? இந்த ஒரே கேள்வி நேற்றிலிருந்து அவனை குடைந்து கொண்டே இருக்கின்றது. அவந்திகா ஒன்னும் அவ்வளவு செலவழிப்பவள் இல்லை. அப்படியே அவள் செலவழித்தாலும் அவன் கொடுத்த ஜீவநாசம் 3 வருடங்களில் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளின் சதவிகிதம் 0 ஆகும். இவற்றையெல்லாம் யோசித்தவனுக்கு கிடைத்த ஒரே பதில், ஏதோ ஒரு விஷயம் அவனிடம் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவருந்த ரவி ஹாலிற்கு வர அங்கே கௌதம் ஸ்கூல் போக தயாராக உட்கார்ந்து கொண்டிருந்தான். இரவு சீக்கிரமே உறங்கிவிட்டதால் எல்லாருக்கும் முன்னரே எழுந்து தயாராகிவிட்டானாம் அந்த வாண்டு. அவனை பணியாளிடம் ஸ்கூல் கூட்டி போக சொல்லிவிட்டு டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான். அங்கு முன்னரே அவனது மொத்த குடும்பமும் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். இவனை பார்த்த சுலோச்சனா உணவை வாயில் திணித்து கொண்டே இவனை பார்த்து, நேத்து நைட்டு ஏன் அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட ரவி? அங்க எதுக்கு எல்லாரும் போயிருந்தோம்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா உனக்கு? பூர்ணிமாவோட அப்பா அம்மா முன்னாடி எவ்வளவு சங்கட்டமா போயிடுச்சு தெரியுமா என்று கேட்க, அம்மா நான் தான் சொன்னேன்ல கௌதம்க்கு உடம்பு சரியில்லைன்னு, அப்புறம் என்னம்மா என்று அழுத்து கொள்ள அவர் அதோடு விட்டு விட்டார். அப்புறம் அம்மா என்று அவன் இழுக்க என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தாள் சுலோச்சனா. எங்களோட விவாகரத்துக்கு அப்புறம் அவந்திகா நான் கொடுத்த ஜீவநாசமை எடுத்துக்கிட்டாளா என்று ரவி கேட்க, சாப்பிட்டு கொண்டிருந்த சுலோச்சனாவின் கைகள் அந்தரத்தில் நின்று விட்டது. அவரது முகமும் விழுந்து விட்டது. ரவி மிக தெளிவாக புரிந்து கொண்டான் தனது கேள்விக்கான பதிலை. அவ ஜீவநாசமை எடுத்துக்கலன்னு நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலம்மா? அவந்திகா அவன் கொடுத்த பணத்தோடு நன்றாக வாழ்கிறாள் என்று இவன் நினைத்ததினால் தானே அவள் எங்கே இருக்கிறாள் என்ன ஏது என கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். ஆனால் இங்கு நடந்திருப்பதென்ன? நேற்று மட்டும் அவளை பார்க்கவில்லை என்றால் எங்கோ அவள் நன்றாக வாழ்கிறாள் என்று முட்டாள்தனமான நினைப்போடு காலம் முழுவதும் இருந்திருப்பானே. அவந்திகாதான் பணத்தை வேண்டாம்ட்டால, அதனால்தான் சொல்லாம விட்டுட்டோம் ரவி என்று சுலோச்சனா கூற, இது என்ன மாதிரியான பதில் என்று அவனுக்கு புரியவில்லை. அவந்திகா பணத்தை வாங்கிக்கலனாச்சும் என்கிட்ட சொல்லிருக்கலாமேமா என்று அவன் கேட்க, எதுக்கு ரவி? அவளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அது மொத்தமா முடிச்சிடறதுதான் நல்லதுன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அவளுக்கே நம்ம உதவி வேண்டாம்னு போது நாம ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது என்று விளக்கம் அளித்தார் சுலோச்சனா. நான் ஒத்துக்கிறேம்மா, அவந்திகாவுக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா 1000 இருந்தாலும் அவ நம்ம கௌதம பெத்தவ. அவ கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துட்டும் பார்க்காம இருக்க கூடாதுமா என்று தாழ்ந்த குரலில் ரவிச்சந்திரன் கூற, சுலோச்சனாவின் புருவங்கள் சுருங்கின. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ரவி? நாமளா அவளுக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொன்னோம், அவளேதான் வேணான்னு சொன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவ கல்யாணம் ஆகி வந்ததிலிருந்து நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஒரு துளி கூட ஒத்து போகவே இல்லை. ச்சே, என்ன மாதிரி ஆட்டிடியூட் அந்த பொண்ணுக்கு! அவ வந்ததுல இருந்து பிரச்சனை மட்டும்தான். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரோடாச்சும் வந்த நாள்ல இருந்து அவ ஒட்டுனாளா சொல்லு? நம்ம என்ன சேரிட்டியா வச்சு நடத்துறோம்? எங்க உதவிய வாங்கிக்கோங்கன்னு கெஞ்ச என்று வருத்தெடுக்க, இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா என்று ரவி கூற, ரவி ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? அவந்திகாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ரொம்ப பெரிய தப்பா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உங்க அப்பாவை தான் சொல்லணும். இவர் தான் அந்த அவந்திகாவோட அப்பா மிஸ்டர் சிதம்பரநாதன் கேட்டோன்னே சரின்னு சொன்னாரு. நல்ல வேலை, யார் செஞ்ச புண்ணியமோ அவளே எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா. இல்லைன்னா இந்த குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு பாரு. அதோட நீ அவளுக்காக கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. அவ ஒன்னும் குழந்தை இல்ல, அவ நல்லா தான் இருப்பா.
ஒன்னும் பட்னி கிடந்து செத்து போக போறதில்ல என்று அவர் கூற அவனுக்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. அவள் பட்டினி கிடந்து சாக போவதில்லைதான், ஆனால் அதற்காக அவள் நன்றாக வாழ்கிறாள் என்றும் சொல்ல முடியாதே. அவளது நிலைமையை நினைத்து பார்த்தான். இந்த விஷயங்கள் வருங்காலத்தில் கௌதமுக்கு தெரிய வந்தால் அவன் இவர்களை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும். ஒரு பெரும் மூச்சுடன் நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டான். டேய், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போடா என்று சுலோச்சனா கூறும்போது அவன் அங்கு இல்லை. நான் அப்பவே சொன்னேன், ரவிட்ட இந்த விஷயத்த மறைக்க வேணாம், சொல்லிரலாம்னு. என் பேச்ச கேட்டியா சுலோச்சனா? இப்ப பாரு, கோவிச்சிட்டு போறான் என்று ராமச்சந்திரன் கூற, ஓ, இப்ப என்ன குறை சொல்ல வந்துட்டீங்களா? இது மொத்தமே நீங்க செஞ்ச தப்பால வந்ததுதான். நீங்க மட்டும் அவந்திகாவை மருமகள் ஆக்கிக்கிறேன்னு வாக்கு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப பாருங்க, கடைசியில யாருமே சந்தோஷமா இல்ல என்று சுலோச்சனா புரிந்து தள்ள, நான் என்ன பண்ணுவேன் சுலோ? சிதம்பரம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு என் கடைசி ஆசை இதுதான் சிதம்பரநாதன் கேட்கும் போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. நான் பண்ண தப்புக்கு நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். இனிமேல் ரவி கல்யாணத்துல நான் தலையிடல. ரவி யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறானோ பண்ணிக்கிட்டோம் என்று அவர் அடங்கி விட்டார். இதை கேட்ட சுலோச்சனா, என்ன பேசி வைக்கிறீங்க? நம்ம ஆல்ரெடி பூர்ணிமாவை செலக்ட் பண்ணியாச்சு. அவளை அவ பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அவளை என் பொண்ணாதான் பாக்குறேன். அவதான் நம்ம ரவிக்கு சரியா இருப்பா. 2 பேர் குடும்பமும் பேசி கல்யாணத்துல வந்து நிக்கிற சமயத்துல ரவி யார கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானோ பண்ணட்டோன்னு பேசி வைக்கிறீங்க. தெளிவாதானே இருக்கீங்க என்று பொங்கென்று பொங்கிவிட்டார் சுலோச்சனா. இங்கே அவந்திகாவிற்கு அவள் எழுந்ததிலிருந்தே மிகவும் சோர்வாக இருந்தது. தனது பழைய ஞாபகம் திரும்பி வந்ததிலிருந்தே அவளுக்கு தலையெல்லாம் மிகவும் பாரமாக இருந்தது. தனது மனநிலையை இந்த ஆக்சிடென்ட் வெகுவாக பாதித்திருப்பதை அவளால் உணர முடிந்தது. இன்று ஒரு நாள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாள். அருணுக்கும் அன்று கல்லூரி விடுமுறை தினம் என்பதால் அவந்திகாவுடனே இருந்தான். இப்போ உடம்பு எப்படி இருக்குக்கா? வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமாக்கா என்று விசாரித்தான். அவளுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் அவர்களிடம் இருக்கும் மிகச்சிறிய தொகையும் முழுவதுமாக கரைந்துவிடும் என்று. அத்தகைய நிலையிலும் அவளின் மீதான அவளது தம்பியின் அக்கறை அவளை குளிர்வித்தது. இல்ல அருண், கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா அதுவும் சரியா போயிடும் என்று அவள் கூற, அப்பொழுதும் அவன் முகம் தெளிந்த பாடில்லை. அருண், நீ தேவையில்லாம கவலைப்படுற. ஒருவேளை எனக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனா இருந்தா டாக்டர் என்ன போக அலவ் பண்ணிருப்பாங்களா சொல்லு? அதனால நீ இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினாள். அவளுக்கு மேலும் தன் சித்தப்பாவிற்கும் தம்பிக்கும் தொல்லை தர விரும்பவில்லை. அருண் ஏதோ அவளிடம் கூற வர அந்த நேரம் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாருன்னு பாத்துட்டு வரேங்கா என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். அவன் சென்று கதவை திறந்த போது அங்கு கோட் சூட் அணிந்த ஒருவன் நின்று கொண்டிருந்தான். இது மிஸ் அவந்திகா சிதம்பரநாதன் வீடுதானே என்று சுத்தமான ஆங்கிலத்தில் கேட்டான் அந்த கோட் சூட். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க என்று அருண் கேட்க, என் பேரு ரமேஷ், நான் ரவிச்சந்திரன் சாரோட PA. அவந்திகா மேம் உள்ள இருக்காங்களா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கேட்டான். அந்த கோட் சூட் தன்னை ரவியிடம் வேலை பார்ப்பவன் என்று கூறியதும் அவனை அவமதித்து வாசலோடு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவன் வளர்த்தப்பட்ட விதம் அவனை அதற்கு அனுமதிக்கவில்லை. உள்ளே வாங்க என்றான். உள்ளே இருந்த அவந்திகாவிற்கு அந்த 2 அறைகளே கொண்ட வீட்டின் வாசலில் நடந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. ரமேஷை அவந்திகா இருக்கும் அறைக்கு அழைத்து வந்தான் அருண். அவந்திகாவை பார்த்த ரமேஷின் அதிர்ச்சி அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் அவந்திகாவை முன்னரே, அதாவது அவள் மிஸ்ஸஸ் அவந்திகா ரவிச்சந்திரனாக இருந்த போது பார்த்திருக்கிறான். நான் அன்று பார்த்த அதே பெண் தான் இவள் என்பதை அவன் கண்களோ மனதோ மூளையோ நம்புவதற்கு தயாராக இல்லை. அவன் தன் நிலையை சரி செய்து கொண்டு அவளை பார்த்து, உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அவந்திகா மேம். சார் இந்த செக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று கூறியபடியே ஒரு காசோலையை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி பார்க்கும் முன்னரே அவளுக்கு தெரியும் அந்த காசோலையில் எவ்வளவு தொகை இருக்கும் என்று. இந்த உதவிக்காக உங்க பாஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. ஆனா இந்த செக் எனக்கு வேண்டாம். உங்க பாஸ்க்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை. அதோட எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட இருந்து நான் எதையும் வாங்கறது இல்லை என்று அவள் மிக தெளிவாக கூறிவிட்டாள். மேம், இந்த செக்ல எவ்வளவு பணம் எழுதியிருக்குனாச்சும் ஒரு தடவை பாருங்க. இப்போ இந்த பணம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்று அவளின் நிலைமையையும் அவள் தங்கி இருக்கும் வீட்டின் நிலைமையையும் மனதில் கொண்டு வந்து வேண்டுகோள் வைக்க, 100 கோடி ரூபாய் அதுல எழுதியிருக்க அமௌண்ட் கரெக்டா மிஸ்டர் ரமேஷ் என்று அவந்திகா கேட்க அவனுக்கோ பேரதிர்ச்சி.
அவள் சொல்வது 100% உண்மை என்பது அந்த காசோலியை வைத்திருக்கும் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றுதான் புரியவில்லை. 100 கோடி ரூபாய்க்கான காசோலை என்று தெரிந்தும் அவள் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? ரமேஷ் முகத்தில் தெரிந்த குழப்ப ரேகைகளை பார்த்தவள், இந்த பணத்தை எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட பதில் இதேதான். இந்த பணம் எனக்கு வேண்டாம். ரவி எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா எங்க பையனை நல்லா பாத்துக்கிட்டார்னா எனக்கு அதுவே போதும்னு சொல்லுங்க. எனக்கு அவர்கிட்ட இருந்து வேற எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவனை பார்த்து மென்மையாய் சிரித்தாள். ஆனா என்று ரமேஷ் ஏதோ கூற வர, அருண், மிஸ்டர் ரமேஷ் நல்லபடியா வழி அனுப்பி வச்சுட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று விட்டு படுத்து விட்டாள். ரமேஷை அழைத்து கொண்டு வெளியே வந்த அருணிடம் அவன் பேசி பார்த்தான், அந்த காசோலையை ஏற்றுக்கொள்ளும்படி. ஆனால் அவனோ முற்றிலுமாக மறுத்துவிட்டான். ரமேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களை பார்த்தாலே பணமில்லாமல் மிகவும் சிரமப்படுவது அப்பட்டமாக தெரிகிறது. அப்படி இருந்தும் அவர்கள் ஏன் தானாக தேடி வரும் பணத்தை மறுக்க வேண்டும்? அதுவும் 1 2 மொத்தமாக 100 கோடி ரூபாய். எவ்வளவு யோசித்தோம், அவனால் அவனது கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை. ரவிச்சந்திரனிடம் சென்று அவந்திகா அவன் அளித்த காசோலையை வாங்க மறுத்து விட்டதை கூறினான். அதற்கு ரவியிடம் பெரிய வியப்போ பாதிப்போ தெரிந்தாற்போல் இல்லை. சொல்ல போனால் இப்படித்தான் நடக்கும் என்று முன்னாடியே தெரியும், நீ மேலே சொல்லு என்று தோரணையோடு நின்றிருந்தான். வேற ஏதாச்சும் சொன்னாளா என்று கேட்டான். மேடம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சாங்க பாஸ். நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சா நம்ம கௌதம் சாரை நல்லா பாத்துக்கிட்டா அதுவே அவங்களுக்கு போதுமானதுன்னு சொன்னாங்க பாஸ் என்று ரமேஷ் கூற, அதை கேட்டவனின் முகத்தில் கோப அலைகள். என் பையனை பாத்துக்க எனக்கு தெரியாதா? அவ சொல்லனா என் பையனை நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா? சரிதான் போடி என்று மனதிற்குள்ளேயே அவளை வறுத்து எடுத்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த ரமேஷ், பாஸ் அப்போ நான் கிளம்பவா என்று கேட்க, கொஞ்சம் செருமிக் கொண்டு, அவளோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க, பாஸ் அவங்கள பார்த்தாலே அவங்க ரொம்ப உடம்பு மோசமான நிலைமையில இருக்கிறதா தான் தெரிஞ்சுது. ஆனா அவங்களோட பேச்சோ அவங்களோட வாய்ஸ்ல தெரிஞ்ச நிமிர்வும் உறுதியும் அவங்களோட உடல்நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு என்று சிறு பிரமிப்போட கூறினான். அவன் கூறியதை உன்னிப்பாக கேட்டவன், சரி அப்போ நீங்க கிளம்பலாம் என்று முடித்து விட்டான். அவனது வேலைகளை சீக்கிரமாக முடித்துவிட்டு அவளுடன் இந்த விஷயத்தை பற்றி அமர்ந்து பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இங்கோ அருண் அவந்திகாவை படுத்தி எடுத்து கொண்டிருந்தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று. அவனும் திட்டி பார்த்து விட்டான், வற்புறுத்தி பார்த்து விட்டான், கெஞ்சி கூட பார்த்து விட்டான், காலில் விழாத குறைத்தான். ஆனாலும் மஹூம் அவந்திகா மசிவதாய் தெரியவில்லை. பிடித்து வைத்த பிள்ளையார் போல நகர்வேனா என்று அமர்ந்து கொண்டிருந்தாள். பாவம், இவனும் தான் என்ன செய்வான்? எனக்கு தெரியும்க்கா, நீ பணத்துக்காக தான் பாக்குற. இப்ப மட்டும் நீ ஹாஸ்பிட்டல் வரலன்னா நான் இப்பவே மிஸ்டர் ரவிச்சந்திரனுக்கு கால் பண்ணி அந்த செக்கை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிடுவேன், பாத்துக்கோ என்று அவன் மிரட்ட, இறுதியாக பிடித்து வைத்திருந்த பிள்ளையாரிடம் அசைவுகள் தெரிந்தன. நல்லா மிரட்டுற என்று அவள் சிரித்து கொண்டே கூற, அருணின் முகத்திலும் சிரிப்பின் ரேகைகள் காணப்பட்டன. இப்போ என்ன உனக்கு, நான் ஹாஸ்பிட்டல் வரணும் அவ்வளவுதானே என்று அவள் கேட்க, அது மட்டும் இல்லக்கா, நீங்க ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கணும் என்று கூறி ஒரு வழியாக அவளையும் சம்மதிக்க வைத்து விட்டான். நேற்று எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்திருந்தாளோ அதே ஹாஸ்பிட்டலுக்குத்தான் அழைத்து வந்திருந்தான் அருண். அவளை அடையாளம் கண்டு கொண்ட டாக்டரும் நர்ஸும் அவளை திட்டோ திட்டென்று திட்டி தீர்த்து விட்டார்கள். அவளால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இழித்து வைப்பதை தவிர அவளுக்கு வேற வழி தெரியவில்லை. அவளது உடல் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் சில பரிசோதனைகளுக்காக மேலும் சில நாட்கள் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்குமாறு கூறிவிட்டு சென்று விட்டார் டாக்டர். இன்னும் கொஞ்ச நாட்களா என்று நினைக்கும் போதே தனது சித்தப்பாவிற்கு அதிகம் செலவு வைக்க போகிறோம் என்று அவளுக்குள் குற்ற உணர்ச்சி எழுந்தது. இங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று பார்த்தால் அவளது தம்பி அவளை விடுவதாயில்லை. இத்தனை நாட்களாக எல்லாம் மறந்து போய் எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாமல் இருந்தவர்களுக்கு நினைவு திரும்பிய பின் தனது திறமைகளை பயன்படுத்தி வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? அவளுக்கு தெரியும் காசு பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று. ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது மிக மிக கடினமானது என்று கடந்த 3 ஆண்டுகளில் அவள் புரிந்து வைத்திருந்தாள். ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தவள் கைகளில் மடிக்கணினியை வைத்து ஏதோ செய்து கொண்டிருக்கும் தன் தம்பியை பார்த்தாள். என்ன பண்ற அருண் என்று கேட்க, ஃப்ரீலான்சிங்கா, என்னோட காலேஜ் சீனியர் ஒருத்தர் ப்ரோக்ராமிங் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, இதை முடிச்சு கொடுத்தா 300 ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கூற,
கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவின் கண்களில் ஒரு ஒளி. உடனே பணம் கொடுத்துருவாங்களா அருண் என்று கேட்க, ஆமாங்கா, அந்த சீனியர் அண்ணாவுக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமை தெரியும், அதனால நான் ஒர்க் முடிச்ச உடனே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்ப கூட ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, 2 நாள் அதை செஞ்சு முடிக்கணுமா. ஆனா கண்டிப்பா அதை 2 நாள்ல முடிக்க முடியாது, அதான் நான் ஒர்க் பண்ணலன்னு மெயில் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவன் கூற, என்ன ஒர்க் அது அருண், அதுக்கு எவ்வளவு தருவாங்க என்று கேட்டாள் அவந்திகா. அது ஒரு சின்ன கேம் ரெடி பண்ணி தர சொல்லிருக்காங்க அக்கா, இத முடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் தரதா சொல்லிருக்காங்க என்று அவன் கூற, எங்க கூட நான் அதை பாக்குறேன் என்று அவந்திகா கூற, அக்கா டாக்டர் இப்போ உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க என்று அவன் கூறினான். அருண் அவன் அப்பாவிற்கு ஒரே மகன். அவனுக்கும் அவன் கூட படிக்கும் நண்பர்களுக்கு இருப்பது போல உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று கொள்ளை ஆசை. அதனாலேயோ என்னவோ என்று அவனது தந்தை அவந்திகாவை தங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள கூட்டி வந்தாரோ, அன்றில் இருந்து அவந்திகாவை தன் கூட பிறந்த பிறப்பாகவே பார்த்தான். அவளது ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதில் அவனுக்கு அலதியான பிரியமுண்டு. இவற்றையெல்லாம் தாண்டி அருணுக்கு தனது அக்காவிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் இருப்பதாக அவளை பார்த்த போதிலிருந்தே அவனது உள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் கடந்த 6 ஆண்டுகளில் அது என்னவென அவனால் கண்டறியவே முடியவில்லை. இதுதான்கா என்றபடி தனது மடிக்கணினியை அவளிடம் கொடுத்தான். அவளும் அதை பார்த்துவிட்டு, 1 மணி நேரம் உன் லேப்டாப்பை எனக்கு கடன் கொடுக்கறியா என்று கேட்டாள். அருணோ அவளுக்கு மிகவும் போர் அடிப்பதால் தனது லேப்டாப்பில் சிறிது நேரம் விளையாடலாம் என்று நினைக்கிறாள் போலும் என்று நினைத்தவாறு, அக்கா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சா நீங்க ஏன் கொஞ்ச நேரம் தூங்க கூடாது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இன்னும் உங்க ஹெல்த் தான் கெடுக்கும் என்று அவன் பரிந்துரைக்க, கொஞ்சம் நேரம் தான் அருண், திரும்பி தந்துடுவேன், அதுவரையும் நீ புக்ஸ் கொண்டு வந்திருக்கல அது படிச்சுட்டு என்று அவள் வேண்டுகோள் வைக்க, அவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சமத்து பிள்ளையாக உட்கார்ந்து புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான். மறுபுறம் அவளின் கைகள் லேப்டாப்பை மெதுவாக வருடியது. லேப்டாப்பின் திரையில் தெரிந்த டைப் செய்யப்பட்ட வரிகளை பார்த்தாள். எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன இந்த பூஜ்யங்களோடும் ஒன்றோடும் விளையாடி. ஆம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது 1 மற்றும் 0 ஆனவைதான். அவற்றை பைனரி கோட் என்பார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தெரிந்த மொழியில் பேசினால்தான் புரியுமோ, அதே போல ஒரு கம்ப்யூட்டரிடம் அதற்கு புரிந்த பாஷையில் சொன்னால்தான் நாம் கேட்கும் வேலைகளை நமக்கு அது செய்து தரும். இப்பொழுது நாம் 8 என்ற எண்ணை லேப்டாப்பில் அழுத்தினால் திரையில் தோன்றுவதற்கு முன் நாம் கொடுத்த எண் ஆனது கம்ப்யூட்டரின் ப்ராசஸர் என்ற பகுதிக்கு செல்லும். அந்த ப்ராசஸர் ஆனது நாம் கொடுத்த எண்ணை 100 என்று கம்ப்யூட்டரிடம் சொல்லும். 100 என்பது கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் 8 என்கிற எண்ணை குறிக்கும். அதை புரிந்து கொண்ட கணினி நம்மளுக்கு திரையில் 8 என்ற எண்ணை காண்பிக்கும். இவையெல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிடும் என்பதுதான் கம்ப்யூட்டரின் சிறப்பம்சமாகும். கணினிகளுக்கென்று தனி மெய்ப்பொருள் மொழிகள் உண்டு. அவைதான் மென்பொருள் உலகில் பரவலாக பேசப்பட்டு வரும் C++, ஜாவா போன்றவையெல்லாம். இந்த மொழிகள் மனிதனுக்கு புரியும் வகையிலே இருக்கும். இந்த மொழிகளால் உருவாகும் டைப் செய்யப்பட்ட கோடை அவை பொருந்தக்கூடிய தளங்களில் செலுத்தும் பொழுது அவை பைனரி கோடாக மாற்றப்பட்டு கணினிக்கு தரப்படும் போது அந்த கோடில் நாம் என்ன வேலை செய்ய சொல்கிறோமோ அதை கணினி செய்து தரும். சுருக்கமாக சொல்ல போனால், நாம், அதாவது மனித இனம், மிஷின்களாக கம்ப்யூட்டர்களிடம் நமக்கு வேண்டிய செயலை செய்ய வைக்க அவற்றுடன் பேச பயன்படும் மொழிகள். தனக்கு தெரிந்த புரோகிராமிங் நுணுக்கங்களை தனது ஞாபக திரட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. கைகள் தானாக அந்த மினி கேமிற்கு கோடிங்கை போட ஆரம்பித்தது. தன் அக்கா இவ்வளவு தீவிரமாக என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எழுந்து வந்தான் அருண். அப்பொழுது அவந்திகாவின் கண்கள் லேப்டாப்பின் திரையை விட்டு அகன்ற பாடில்லை. வந்த லேப்டாப்பின் திரையை பார்த்தவன் அப்படியே உறைந்து நின்று விட்டான். அவந்திகா அவனுக்கு கொடுக்கப்பட்ட மினி கேம்கான கோடிங்கை போட்டு கொண்டிருந்தாள். என்ன இது, அக்காவுக்கு கோடிங் தெரியுமா? இதை எப்போ கத்திருப்பாங்க? இந்த அருண், ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பாத்துக்கோ, எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா உன் சீனியர்ட்ட கொடுத்து பணத்தை வாங்கிடுன என்று 45 நிமிடங்களில் இவனுக்கு 2 நாட்களே பத்தாது என்று சொன்ன வேலையை முடித்து இவனது கைகளில் கொடுத்துவிட்டு விரல்களுக்கு நெட்டை எடுக்க ஆரம்பித்தாள். அவனோ இவளது முகத்தையே பார்த்து விழித்து கொண்டிருந்தான். அவளுமே அவனது குழப்பம் நிறைந்த முகத்தை கவனித்தாள்தான். ஆனால் அவளது கண்களோ சிறிது ஓய்வுக்காக ஏங்கின. 6 வருடங்களுக்கு பிறகு அந்த லேப்டாப்பின் திரையை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்ததினால் தலைவலிக்க ஆரம்பித்தது. உடலில் வேறு தெம்பு இல்லாதது என எல்லாவற்றிற்கும் சேர்த்து அவளுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அதனால் கட்டிலில் சாய்ந்தபடி உறங்கிவிட்டாள்.
அருணும் உட்கார்ந்தான், எழுந்தான், நடந்தான். ஆனால் அவனது அக்கா எப்பொழுது எங்கு இந்த திறமையை பயின்றாள் என்று தெரியாமல் அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் ஆகிவிட்டது. இத்தனை கேள்விகளுக்கும் காரணம் இருக்கின்றது. ஏனெனில் அவளை பார்த்த இத்தனை வருடங்களில் அவள் ஒரு முறை கூட இதை பற்றியெல்லாம் பேசியதில்லை. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு எடுத்து படிக்க ஆரம்பித்த பிறகும் கூட அவள் இவன் லேப்டாப் பக்கம் கூட வந்ததில்லை. அப்படிப்பட்டவள் இன்று ஒரு மினி கேமையை உருவாக்கிவிட்டாள் என்றால் இதை என்னவென்று சொல்வது? ஒரு வழியாக 2 மணி நேரங்களுக்கு பிறகு தூக்கத்திற்கு விடுதலை கொடுத்து எழுந்தவளுக்கு இமை கூட சிமிட்டாமல் தண்ணியை உறுத்து பார்த்து கொண்டிருந்த அவளது 6 உயிர் தம்பி அருண் தான் தெரிந்தான். என்னடா, ஏன் அப்படி பாக்குற என்று அவள் கேட்க, அக்கா உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வரவா என்று திரும்பி கேட்டான் அருண். மாங்காவா? அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமாங்கா, மாங்காதான். அதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் என்று அவன் ஆர்வமாக கேட்டான். படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தவள், என்னடா ஒளர்ற, எனக்கு மாங்கானாலே அலர்ஜி, உனக்கு தெரியும் தானே என்று கேட்டாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு அலர்ஜி என்று தெரிந்தும் ஏன் இவன் இப்படி கேட்கிறான் என்று. அவள் மாங்காய்கள் தனக்கு அலர்ஜி என்று கூறிய மறுநொடி அருண் ஓடி சென்று அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டு வானத்தை நோக்கி, நன்றி கடவுளே, எங்க அக்காவை எனக்கு திருப்பி தந்ததுக்கு என்று கூறிவிட்டு, பாத்தியாக்கா, என் வேண்டுதல் வீண் போகல என்று இவளை பார்த்து பிதற்ற வேறு செய்தான். என்னடா ஒளர்ற என்று அவந்திகா சலித்து கொள்ள, அருணோ, அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் 5 வயசுல இருக்கும்போது கால் தவறி கிணத்துல விழுந்துட்டேன், நீங்க தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க என்று அவன் கண்களில் இதோ கண்ணீர் வரப்போகிறது என்ற பாவனையோடு கேட்டான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு 5 வயசா இருக்கும்போது நம்ம பார்த்து கூட இல்லடா என்று அவன் பிதற்றும் எரிச்சலில் கத்திவிட்டாள் அவள். அருணோ, அக்கா இது நீயேதான் என்று துள்ளி குதித்தான். நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன் அக்கா, உனக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூந்துருச்சுன்னு என்று அவன் மீண்டும் பிதற்ற ஆரம்பிக்க, டே ஒழுங்கா இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா என்று அவள் கோவத்தில் பற்களை நரநரக்க, அட என்னக்கா நீ இந்த பழைய தமிழ் பேய் படங்கள் எல்லாம் பார்த்தது இல்லையா, அதுல ஒருத்தவங்க உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மா போய் உட்கார்ந்துக்கும் என்று அவன் கூற, அவளுக்கு ஏதோ புரிப்படுவது போல் இருக்க பேசிக்கொண்டே போன அருணை பார்த்து முறைத்தாள். இப்ப எதுக்குக்கா என்ன பார்த்து முறைக்கிற? நேத்தி உனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, இதுவரையும் கம்ப்யூட்டர் பக்கமே வராத நீ இன்னைக்கு ஒரு மினி கேமையே தயாரிக்கிற அளவுக்கு புரோகிராமிங் போட ஆரம்பிச்சுட்ட, அப்புறம் நான் என்னன்னு நினைக்க சொல்லு என்று கேட்க அவந்திகாவிற்குமே அவனை புரிந்து கொள்ள முடிந்தது. அவந்திகாவின் கடந்த காலத்தை பற்றி இங்கு இருக்கும் யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சின்ன வயசுல இருந்து கம்ப்யூட்டர்னா எனக்கு ரொம்ப பைத்தியம், எப்பயும் அதுலயே தான் ஏதாச்சும் நோண்டிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் கத்துக்க என்று தோலை குலுக்கினாள். அருணுக்கும் அவனது எல்லா கேள்விகளுக்கான விடைகளும் கிடைப்பது போல தோன்றியது. ஆமாக்கா, நீங்க வெளிநாட்டுல தானே வளர்ந்தீங்க, அதனால்தான் எங்க யாருக்குமே உங்களை பத்தி எதுவுமே தெரியல, நாங்களுமே உங்களோட கடந்த காலத்தை நிறைய தடவை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா உங்களுக்கு எதுவுமே அப்ப ஞாபகம் வரல. நீங்க இருந்தாலும் நீங்க செம்ம டேலண்ட் தான்க்கா, ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட்னா என்னாலேயே போட முடியாத கூட 1 மணி நேரத்துல போட்டு முடிச்சிட்டீங்களே, அதுவும் 6 வருஷமா அம்னீஷியால இருந்ததுக்கு அப்புறம் என்று பேசிக்கொண்டே போனவனுக்கு அவமானமாக இருக்க தலையை தொங்க போட்டான். பின்னே அவன் தான் என்றுமே அவனுடைய கல்லூரியிலேயே முதல் மார்க் வாங்கும் மாணவன், அப்படிப்பட்டவனை தான் 6 வருஷமாக கம்ப்யூட்டர் பக்கமே வராத அவனது அக்கா அவந்திகா தோற்கடித்திருக்கிறாள். அக்கா உண்மைய சொல்லுங்க, இன்னும் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு எவ்வளோ தெரியும் என்று கேட்க, எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அருண், ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது நாளுக்கு நாள் புது புது விஷயங்களை தனக்குள்ள புகுத்திக்கிற ஒரு ஃபீல்ட். இந்த 6 வருஷத்துல இன்னும் இது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியல, உன்கிட்ட இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் ஏதாச்சும் தரியா, நான் பாக்குறேன் என்று அவந்திகா கேட்க, அருண் சிரித்துக்கொண்டே, ரொம்ப தான் அடக்கமான பொண்ணு நீங்க, இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க பண்ணி கொடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு எரர் கூட இல்ல, நான் அதை என்னோட சீனியருக்கு அனுப்பி வச்சப்போ கூட நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னாரு, இந்த டெக்னிக் சூப்பரா இருக்கு அருண், மெத்தட் தான் கொஞ்சம் பழசா இருக்குன்னு சொன்னாரு, அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த கேம் நான் பண்ணது இல்லைன்னு, யார் பண்ணி கொடுத்ததுன்னு என்கிட்ட கேட்டாரு, நான் என்னோட ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்தாங்க சீனியர்னு சொல்லிட்டேன் என்றவன் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் மறையவில்லை. நீ என்னை பத்தி சொல்லாதும் நல்லதுதான் அருண் என்கிறாள் அவந்திகா. ஆமாக்கா, உங்களை பத்தி சொன்னா அப்புறம் உங்களோட கடந்த காலத்தை பத்தி சொல்லணும், அதான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதோட நிறுத்திக்கிட்டேன் என்று கூறினான். அவளும் புரிந்து கொண்ட விதமாக தலையாட்டினாள். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
அப்படியே எங்க காலேஜ் லைப்ரரியில உங்களுக்கு கொஞ்சம் புக்ஸும் எடுத்துட்டு வரேன் என்றபடியே அவன் கிளம்ப தயாராக, அவளும் இட்லி மட்டும் போதும் அருண் என்றாள். முதல் வேலையாக லைப்ரரிக்கு சென்று புரோகிராமிங் சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி கொண்டு பின்னர் பக்கத்தில் இருந்த ஹோட்டல் ஒன்றிற்கு சென்று அவனுக்கும் அவந்திகாவுக்குமான உணவு பதார்த்தங்களை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மதிய உணவு முடித்துவிட்டு அருண் கொண்டு வந்த புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அருணும் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என. அவையெல்லாம் அவந்திகாவின் காதுகளில் விழுந்தால்தானே அவள் தான் இழந்த பழைய வாழ்க்கையை அந்த புத்தகங்களில் தேட ஆரம்பித்தாள். அக்கா இவ்வளவு ஸ்பீடா எப்படி படிக்கிறீங்க என்று வாயை பிளந்தான் அருண். ஏனெனில் அவந்திகா அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த 1 மணி நேரத்திலேயே 2/3 பங்கு புத்தகத்தை முடித்து விட்டாள். நான் எல்லாத்தையுமே எல்லாம் படிக்கல அருண், எனக்கு தேவையானது மட்டும் நான் படிக்கிறேன் என்று புத்தகத்தில் இருக்கும் கண்களை விளக்காமலேயே கூறினாள். அவளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஆலமரத்தின் ஆணி வேர் நன்றாக தெரியும். அதனால் அதில் புதிதாக வளர்ந்துள்ள கிளைகளை பற்றி தெரிந்து கொள்வதில் தான் அவள் மும்முரமாயிருந்தாள். சில நிமிடங்களில் அவள் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட்டு அடுத்த புத்தகத்தை கையில் எடுத்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்த அருணுக்கு இன்னுமே நம்ப முடியவில்லை தனது அக்கா ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர் என்று. அக்கா நீங்க ஏன் கடந்த 3 வருஷமா கம்ப்யூட்டர் பக்கமே வரல என்று ஆர்வம் தாழாமல் கேட்டுவிட்டான். அவந்திகாவிற்கு நடந்த கார் விபத்தில் அவளது கடந்த கால நினைவுகளை அழித்திருந்தாலும் புரோகிராமிங் சம்பந்தமான அறிவை அழித்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அம்னீஷியா கடந்த கால நிகழ்வுகளை மட்டும் அழிக்கும், அறிவை அல்ல என்பது அவனின் கருத்து.